நீ இங்கதான் நின்னுட்டு இருக்கியா? ஏடி உன்னை பார்க்க சுமித்ரா அக்கா வந்திருக்காங்க. வாடி கூப்பிட்டாங்க. அப்படியா சுமித்ரா வந்திருக்காளா? என்ன ஃபோன் பண்ணாம திடுதிப்புன்னு வந்துட்டா? தெரியல. வாடி உன்னை கூப்பிட்டாங்க. சரி போ நான் வரேன். சரி. ஏடி இன்னைக்கு சாப்பாடு என்னது? ஏடி ரம்ஜானுக்கு ரேஸ்மாக்கா பிரியாணி கொடுத்தாங்க. அந்த பிரியாணி தான் அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாங்களாம் சாப்பிட்டாச்சு. உனக்கு அப்பாவுக்கு எல்லாம் இருக்கு. நீ வச்சு சாப்பிட்டுக்கோ. அப்படியா? சரி சரி. சரிடி நீ போ. வா சுமித்ரா. என்னடி எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருக்கு? ஆமாடி, பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் வீடு. அப்படியே போயிட்டு உங்க வீடு இங்கே தானே இருக்கு, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்போ எப்படிடி இருக்கு உடம்பு? பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்லடி. டேப்லெட்லாம் போட்டேன். போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தொண்டை வலி பரவாயில்ல. சரி சரி. காலேஜுக்கு எப்பண்டி வருவ? செமஸ்டர் எக்ஸாம் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாண்டி, எக்ஸாமுக்கு மட்டும்தான் வருவேன். அப்புறம் கேள்விப்பட்டேன் உனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணமாம்ல. எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரி சூர்யாவே கல்யாணம் முடிக்க போற. கொடுத்து வச்சவடி நீ. அடி போடி அங்கிட்டு. எம்மா, 2 வீட்டில் உள்ளவங்களையும் சரி பண்ணி கல்யாணத்துக்கு சரின்னு ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு தெரியுமா? எவ்வளோ பிரச்சனை வந்தது தெரியுமா? அவர் விஷம் குடிக்க, நான் தூக்குல தொங்க, என்னென்ன போராட்டம்லாம் பண்ணி 2 பேர் வீட்லேயும் சரின்னு சொல்ல வைக்கிறதுக்குள்ள எங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்துட்டு. எப்படியோ ஒத்துக்கிட்டாங்கல்ல. அடுத்து என்ன கல்யாணம் தான். ஆமாண்டி. காலேஜ் முடித்தோடனே மேரேஜ். ஆனால் எனக்கு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு ரொம்ப ஆசை. சூர்யா என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அதெல்லாம் அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடி. அண்ணன்கிட்ட வேணா கேட்டுப்பாரு. சரி அப்போ பார்ப்போம். சரிடி, சும்மா தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி நான் அப்படியே கிளம்பட்டா? டி இருடி, வந்தவளுக்கு ஒண்ணுமே கொடுக்காம நான் வாட்ட வெறுங்கையோட அனுப்புறேன் பாரு. இடி கொஞ்ச நேரம் உட்காரு. வெயில் வேற எப்படி அடிக்குன்னு பாரு. உனக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்கல. இருடி, நான் போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன். இடி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி. இப்போதான் ஃபங்க்ஷன் வீட்டில் நல்லா சாப்பிட்டு வந்தேன். அப்போ இரு, ஒரு ஜில்லுன்னு ஒரு மோராக குடிச்சிட்டு போ. எங்கள் அம்மா அந்த வெயில் டைமில் நல்ல மோர் போட்டு வச்சுருப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இருடி, உனக்கு போய் எடுத்துட்டு வரேன். சரிடி. அம்மா, இங்க உட்கார்ந்து என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? அடி வா வா. அம்மா, வீட்டுக்கு யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம்மா, சுமித்ரா தான். பக்கத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வீடா. வந்துட்டு அப்படியே என்னை பார்த்துட்டு கிளம்புறா. அந்த பிள்ளைக்கு எதுவும் கொடுத்தியா சாப்பிட்றதுக்கு? ஏதாவது சாப்பிடுன்னு சொன்னேன், எதுவும் வேண்டான்னா. மோர் மட்டும் கொடுத்தேன். மோரை குடிச்சிட்டு இப்போ தான் கிளம்புறா. சரி சரி. சரிடி, மருமகனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? அவருக்கா நாட்டுக்கோழினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நாட்டுக்கோழியில் சூப்பு, வறுவல், ஃப்ரை எது பண்ணி கொடுத்தாலுமே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது போக மட்டனில் மட்டன் சுக்கா பிடிக்கும். அப்புறம் மீனில் இறால், நண்டு இதெல்லாம் நல்லா சாப்பிடுவார். மருமகன் நல்லா சாப்பிடுவான் போலையே. ஆமாம்மா, எதுக்கு கேட்கீங்க? ஒன்றும் இல்லடி, மருமகனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாமே, அதுக்காண்டி தான். உடம்பு சரியில்லை அந்த பையனுக்கு. ஓஹோ அப்படியாங்கும். சரி சரி, நடத்துங்க நடத்துங்க. என்னடி சும்மா சொன்னேன். சரிம்மா, இப்ப யாருக்கு இந்த குழம்பு வச்சிட்டு இருக்கீங்க? என்னடி, ரம்ஜானுக்கு ரேஸ்மா பிரியாணி கொடுத்தால, அதுக்கு கொஞ்சமா குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டாதான் உங்க அப்பா சாப்பிடுவாரு. அதனாலதான் கொஞ்சம் கறி எடுத்துட்டு வந்து உங்க அப்பாக்கு மட்டும் கொஞ்சம் குழம்பு வைக்கேன். ஆமா, இத பார்த்தா அப்பாவுக்கு மட்டும் வைக்கிற மாதிரி தெரியலையே. எல்லாருக்கும் தாண்டி நைட்டுக்கு தேவைப்படும்ல. ஓ அப்படியா? சரி சரி. அக்கா அக்கா. யாரு? ஏம்மா, யாரோ அக்கான்னு கூப்பிடுறாங்க பாரு. அட பூங்காவனம். ஏய் பூங்காவனம், இங்க வாடி. அக்கா, என்னக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. என்னடி திடுதிப்புன்னு ஊர்ல இருந்து வந்துட்ட? அம்மாக்கா, எல்லா விஷயத்தையும் அம்மா போன்ல சொன்னாங்க, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். என்ன உன் மகளையும் கூட்டிட்டு வந்திருக்க? என்ன நிர்மலா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியம்மா. அம்மா, இவ +2 தானே படிக்கா? இவளுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குல்ல? என்னடி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது கூட்டிட்டு வந்திருக்க? ஒன்னும் இல்லக்கா, ஒரு எட்டு உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவோம்க்கா. சரிடி, உட்காரு உட்காரு. சௌமி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் சித்தி. உட்காருங்க சித்தி. நிர்மலா, இங்க வா. அடி, அக்கா கூப்பிடுறால. அந்த வாயேக்கா. ஏண்டி, உன் மாப்பிள்ள வரலையா? கூப்பிட்டு பார்த்தேன், வர முடியாதுன்ட்டாரு. நீயும் உன் மகளும் போயிட்டு வாங்கன்ட்டாரு. ஏண்டி, உனக்கு மாப்பிள்ளைக்கு எதுவும் சண்டையா என்ன? ஆமாக்கா, தினம் தானே குடிச்சு போட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா மனுஷன். சரி, நிம்மதியே இருக்க மாட்டேங்குமா. சரி, பிள்ளை இவ்வளவு பெரிய பிள்ளையா ஆயிடுச்சு, இன்னும் மாதிரி குடிக்காரு. கொஞ்சம் சத்தம் போட வேண்டியதான் நீ. அதான் சொன்னாதான் அந்த மனுஷன் சண்டைக்குன்னு வரான். சரி விடு. சாப்பிட்டியாடி? இல்லக்கா, காலையில 2 இட்லி சாப்பிட்டதோட சரி, அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல. சரிடி, எதுக்கும் வருத்தப்படாம இரு, எல்லாம் சரியாயிரும். இரு, நான் இன்னைக்குன்னு பார்த்து சிக்கன் குழம்பு தான் வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? ஐ, என்னக்கா சொல்ற? சிக்கன் குழம்பா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. என்ன சிக்கன்கா? பக்கத்துல உள்ள கடையில தான் வாங்கிட்டு வந்தேன். இருடி, நான் கொஞ்சம் வெள்ளை
வெள்ளச்சோரை போட்டு அந்த குழம்பு ஊத்தி கொண்டு வரேன், நல்லா சாப்பிடு சரியா? சரிக்கா. அப்புறம் என்னக்கா, சௌமியாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கு, ஏதோ சண்டை வந்தது அப்படி இப்படி நீ அரசல் புரசலா கேள்விப்பட்டேன். என்னாச்சு? நம்ம அண்ணன் கூட நீ என்னமோ சண்டை போட்டியாமல? ஆமாண்டி, அண்ணங்காரன் வர சண்டை போட்டு போயிட்டான். ஃபோன் பண்ணி பார்த்தேன், எடுக்கவே மாட்டிக்கானே. சரி விடுக்கா, நம்ம அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? இப்ப சௌமியா எப்படிக்கா இருக்கா, பரவாயில்லையா? ஆனா இருந்தாலும் உன் மகளுக்கு இவ்வளவு பெரிய தைரியம் எங்க இருந்தா வந்துச்சுன்னு தெரியல. தூக்குல தொங்குற அளவுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சான் அப்படி குடும்பத்துக்குள்ள? ஏன் எல்லார் குடும்பத்திலயும் ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கதான் செய்யுது. அப்படி பார்த்தா எல்லாரும் போய் தூக்குல தான் தொங்கணும். சரி விடுடி, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? சௌமியாவுக்கு கல்யாணம்டி. அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா. எப்போ கல்யாணம்? பையன் யாரு சொல்லவே இல்ல. சௌமியா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? அட நீ வேற, சௌமியா லவ் பண்ணால அந்த பையனுக்கும் சௌமியாவுக்கும் தான் கல்யாணம். என்னக்கா இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுற? எப்படிக்கா ஒத்துக்கிட்ட? இல்லடி, அந்த பையனோட அம்மா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டு இனிமே நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை தான் முக்கியம், அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம், அவங்க நல்லா இருந்தா போதும், நீ என்ன சொல்ற புஷ்பான்னு கேட்டாங்க. நானும் சரிக்கான்ட்டேன். என்னக்கா நீ இப்படி கூறுகட்டத்தனமா பண்ற? நம்ம ஊருக்காரங்க எல்லாம் நம்ம சொந்த பந்தம், எல்லாரும் என்னெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் தெரிஞ்சிருந்து இப்படி போய் பண்ணிருக்கியே. இங்க பாரு பூங்காவனம், ஊருக்காரங்க வாயை என்னால அடைக்க முடியாது. அதுக்கு நீ என் மகா கஷ்டப்படுறதையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு என் மகளோட வாழ்க்கை தான் முக்கியம். நம்பிட்டு நாளைக்கு கஷ்டப்பட்டு போறா, எவனா ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்தா அவ கொஞ்ச நாளைக்கு பிள்ளைய பெத்துக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்க போறா. இதை விட்டுவிட்டு அவனுக்கு பிடிச்ச பையிலே தான் கல்யாணம் முடிக்கணும்னு ஒத்த கால நின்னுட்டான்னு சொல்லி நீயும் சரின்னு சொல்லியிருக்க பாரு. ஏன்க்கா இப்படி கூறுகட்டத்தனமா பண்றியோ தெரியல. இங்க பாரு பூங்காவனம், அமைதியா பேசு. சௌமியா காதுல விழுந்துராம, அவ மனசு கஷ்டப்படும். போக்கா போ, உன் மகக்காரி கஷ்டப்படுவான்னு சொல்லிக்கிட்டே இரு. நம்ம அண்ணங்காரனுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, நிலையா நிப்பான். எம்மா தாயே, இப்பதான் தாயே மன நிம்மதியோட இருக்கேன். என் மகளுக்கு அவ ஆசைப்பட்ட பையனே கல்யாணம் முடிச்சிக்க போறோம்னு சொல்லி சந்தோஷமா இருந்தேன். நீ வந்து கெடுத்து விட்டுற போலையே. தயவு செஞ்சு என் மண்டை கழுவிடாத. நான் எடுத்த முடிவு தான். இங்க பாருக்கா, சொல்றேன் தப்பா நினைக்காத. நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் யாராச்சும் இந்த கல்யாணத்துக்கு வருவாங்களா? அதுவும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ண போறா. லவ் மேரேஜ்னா நம்ம சொந்தக்கார பயவுலையே ஒருத்தர் கூட உங்க இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க. இங்க பாரு பூங்காவனம், திரும்ப திரும்ப சொல்றேன், என் மண்டையை கழுவ பார்க்காத. நான் இப்ப தெளிவா இருக்கேன் சரியா? சொந்தக்காரங்க வராங்க, வராம போறாங்க. ஆனா அந்த பையனும் குறைஞ்ச பையன் கிடையாது. வசதியில அவங்க நமக்கு மேல தெரியுமா? அவங்களே வந்து இறங்கி வந்து உங்க பொண்ணுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்காங்க. அப்படிங்கும் போது இதுக்கு நான் சரின்னு தான் சொல்லணும். இங்க பாருக்கா, அந்த பையன் நல்லா வசதின்னு வர சொல்ற. நம்மளும் பாவம் கஷ்டப்படுற குடும்பம் தான். நாளை பின்ன கல்யாணத்தை முடிச்சு நீங்க எங்களோட வசதியில குறைச்சி அப்படி இப்படின்னு என்னத்தையாவது பேசிடுவாங்க. அது மட்டுமா, அவங்க காசு படம் இருக்குங்கிற திமுறை காட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் உன் பிள்ளை தாங்கிக்கிடுவாளா? நல்லா யோசிச்சு பாத்துக்கோ. இப்போ உள்ள பய பிள்ளைகள்லாம் லவ் பண்றேனுங்கிற பேருக்கு லவ் பண்ணுங்க, கடைசியில் அந்த விஷம் குடிக்க அது செய்யறேன் இது செய்யறேன் சும்மா டிராமா பண்ணுங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளைய என்னெல்லாம் கொடுமைப்படுத்த முடியுமோ அதெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்க. நல்லா புரிஞ்சு நடந்துக்கோக்கா. இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமா நீ தான் யோசிக்கணும். இங்க பாரடி பூங்காவனம், என் மருமகனை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை தப்பா பேசுனா இருக்கு. அவனை சின்ன வயசுல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு தங்கமான குணம் நான் பக்கத்துல இருந்தே பாத்திருக்கேன். இனிமேலும் என் மருமகனை பத்தி தப்பா பேசுற வழி வச்சுக்காத பாத்துக்கோ. நான் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். அடி ஆத்தாடி, இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ள மருமகனாம்ல மருமகன். நீ கொஞ்சமாச்சு யோசிச்சு பாரு பூங்காவனம். நம்ம அம்மாவும் அப்பாவும் நமக்கு நான் கல்யாணத்தை முடிச்சுச்சாங்க நம்ம சொந்தக்கார பையில பார்த்து. உன் புருஷங்காரன் ஒரு குடியாரன், என் புருஷங்காரன் எங்கேயுமே நீ கூட்டிட்டு போக மாட்டான். ஆசை பாசோட எதுவுமே நமக்கு கிடையாது. பிள்ளைய பெத்தா வளர்த்தோம் செஞ்சோம் ஆளாக்கணும், அதோட முடிஞ்சு போச்சு. நம்மள மாதிரி வாழ்க்கை என் மகளுக்கு வேண்டாம். அவ ஆசைப்பட்ட பையனையும் அவ கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கட்டும். இனிமே சொந்தக்காரன் சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கு. அம்மா, எங்க அக்காவுக்கு என்னமா கோவம் வருது? நான் உன் மகா நல்லதுக்கு தானடி சொன்னேன், அதுக்கு போட்டுக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டு கிடக்க. அவ நல்லா இருக்கணும் தான் சொன்னேன். சரி தாயி, இனிமே நான் யாரையும் பத்தி பேச மாட்டேன், யாரையும் பத்தி சொல்லவும் மாட்டேன். உன் மகா வாழ்க்கையை நீயே பாத்துக்கோ சரியா? நான் இனிமே எதுலையுமே தலையிடல சரியா? தங்கச்சின்னு கூட பார்க்காம என்னை எப்படி பேசிட்டா? இங்க பாரு பூங்காவனம், உன்கிட்ட சண்டை போடணுங்கிறது என் எண்ணம் கிடையாது. இப்பதான் சௌமியா கொஞ்சம் கொஞ்சமா தேறிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் நானும் குட்டையை குழப்பி விட்ட மாதிரி அந்த பையன் வேண்டாம் வேற ஒருத்தரை கல்யாணம் முடிச்சிக்க போறேன் அப்படி இப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ, அவன் மனசு உடஞ்சு போயிருவா. அவளுக்கு எது பிடிச்சிருக்கா அவ அதுபடி வாழ்ந்துட்டு போட்டோம். அவள்தான் சொல்லிட்டேன் விடு. என் வீட்டுக்காருக்கும் இதுல முழு சம்மதம், எனக்கும் இதுல முழு சம்மதம். சொந்தக்காரன் வராம போறான், எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. எம்மா, நான் தான் சொல்லிட்டேன்ல வாயவே திறக்க மாட்டேன்னு. தயவு செஞ்சு கோவம் மட்டும் படாத. சரி சரி, நான் உள்ள போறேன். சரி போ, இந்த குழம்பு கொண்டு வந்து தாரேன், சாப்பிடு. நீ பேசின பேச்சே எனக்கு வயிறு ஃபுல்லா